அதான் வார்த்தையில் அவ்வளோ வல்லமை உண்டு. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபம் பண்ணுறாங்க வசனங்களை வாசிப்பது. அதனால் அவங்க பாருங்களேன், நிறைய ஜெபம் பண்ணுவதனால உங்களுக்கு விசுவாசம் பெருகாது. ஜெபம்ன்றது ஆண்டவரோடு பேசுறது, ஆனால் வசனங்கள் என்பது நம்ம வளரக்கூடியது. அதனால தான் பேதுரு சொன்னார் பாருங்களேன், நாங்கள் யார் இடத்துல போவோம் ஐயா, நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்துல எங்கே போவோம், எங்கே போனாலும் நாங்கள் பிழைக்க முடியாது. கஷ்டங்கள் வரும்போது அது நம்மை பலப்படுத்தும், நமக்குள்ள விசுவாசத்தை பலப்படுத்தும், நமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை அது கொண்டு வரும். வார்த்தையை தியானிக்கிறவர்கள் தைரியமாக இருப்பார்கள். ஏன்னா ஆண்டவரை அவர்கள் என்ன பண்ணுற உண்ணுகிறார்கள். மார்த்தாலோ வேறு உணவை தயாரித்து கொண்டிருந்தாள், மரியாளோ வசனத்தை உண்டு கொண்டிருந்தாள், உள்ளே அனுப்பி கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் நமக்கு தேவை. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்று. மரியாள் அதை கண்டுபிடித்து விட்டால் தன்னை விட்டுடாத போங்க. எல்லாரும் விட்டு போனாலும் அந்த வார்த்தை பாருங்கள். பாஸ்டர் பில்லி கிரகாம் அவர்கள் பெரிய தேவ ஊழியர். கண் போனது, காது அது கேட்பது மந்தமானது, பார்க்கின்சன் டிசீஸில் கை காலெல்லாம் காட ஆரம்பித்தது, வீல் சேரில் போய் கொண்டிருந்தார். அப்பொழுது கூட அவர் புக்கு எழுதினார். தான் படித்த அந்த வார்த்தைகள் வசனங்கள் அவருக்குள்ளே ஒரு சக்தியை கொடுத்தது, நம்பிக்கை கொடுத்தது. இதெல்லாம் போனால் கூட, எல்லாரும் மனைவியை விட்டு போனால் கூட யாரையும் பார்க்க முடியல, தனிமையாக இருந்தார். அவர் அப்போ கூட ஒரு புத்தகத்தை எழுதினார். எப்படி அந்த வேத வசனங்களை அதே தியானித்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு வல்லமையை கொடுத்தது, அவருக்கு ஒரு பலனை கொடுத்தது, அவருக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போதும் நம்மை விட்டுடாத நல்ல பங்கு. வசனம் தாங்க ஆண்டவர் தாங்க வசனம். வசனத்தை தியானிங்கள், ஜெபம் பண்ணுங்கள். வசனத்தை தியானிப்பதை எப்போதும் விட்டு விடாதுகள். அதுதான் நமக்கு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கர்த்தர் நம்மை நடத்தணும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்தணும், மற்றவருடைய ஆலோசனை அல்ல. கர்த்தர் வார்த்தை, நீ போகணும். அதான் பாதைக்கு வெளிச்சமும். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். இது செய்ய கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யணும், தவிர மற்ற பெரியவர்களோ படித்த ஞானிகளோ ஆலோசனை அல்ல. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது சக்சஸ் ஆகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.